ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் எல்லாரும் செம்மையா கொண்டாடுற ஒரு படம்னா அது ராயன் தான். நம்ம தனுஷுடைய டைரக்ஷன் அண்ட் அவருடைய நடிப்புல ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல்னு சொல்லி உருவான இந்த ராயன் படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா பரவாயில்ல, ஓகே. ட்ரெய்லர்லாம் பார்த்து நம்ம என்ன எதிர்பார்ப்புகளோட இந்த படத்துக்கு போனோமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் இந்த படம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குதுன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் முழுசா கிடையாது. சில இடங்கள்ல வந்து ஃபிளாஸ் ஆர் எல்ஸ் டவுன்ஃபால்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன ஏது அண்ட் யாரெல்லாம் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துருவோம். என்னடா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த படத்துக்கு இப்ப ரிவ்யூ போடுற அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சில பல காரணங்களால ரிலீஸ் ஆன அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு வீடியோவும் என்னால போட முடியாம போயிடுச்சு. சோ அதனால தான் ஒரு லேட் ரிவ்யூ மாதிரி போடுவோமே. அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோல வந்து ஸ்பாயிலர்ஸ் இருக்கும். அதனால சின்னதா ஒரு ஸ்பாயிலர் அலர்ட்டோட வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் மிஸ்டர் புடிமேன் அண்ட் நீங்க பாக்குறது வாடபடி என்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, காட்டவராயன், முத்துவேல் ராயன், மாணிக்கவேல் ராயன் சொல்லி 3 ராயன் பிரதர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு அழகான ஒரு தங்கச்சி பிறக்கும். அந்த குழந்தை பேரு துர்கா. பசங்களை குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு வெளியே போன அம்மா அப்பா 2 நாள் ஆகியும் திரும்பி வீட்டுக்கு வரல. பசங்கெல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்க அவங்க குடும்பத்துக்கு நெருக்கமான ஒரு கோவில் பூசாரி கிட்ட போய் கேட்க, அந்த நேரம் அவர் காசுக்காக அந்த பெண் குழந்தைய விற்க பாப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட பசங்க பூசாரியை கொண்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிச்சு போயிடுவாங்க. அண்ட் அவங்க போய் சேர்ந்த இடம் வடசென்னை. லேட்டர் காலப்போக்குல மூத்தண்ணன் காட்டவராயனோட வளர்ப்புல தான் எல்லாரும் வளர்றாங்க. அண்ட் ஃபேமிலியா வடசென்னையில ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் ரன் பண்றாங்க. அவங்க லைஃப் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா போயிட்டு இருந்த சமயத்துல அவருடைய தம்பி குடிபோதையில சில பேர்கிட்ட வந்து வம்பிழுத்து விட்டுருவாரு. அண்ட் அது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். கேப்ல 2 தம்பிங்களும் ட்விஸ்ட் கொடுக்கிற விதமா அண்ணனை எதிர்த்து வில்லன் பக்கம் நிக்கிறாங்க. சோ அட் தி எண்ட் இவங்க குடும்பம் எப்படி அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருது, அதுக்கான சொல்யூஷன் நம்ம தனுஷ் அவங்க 2 தம்பிங்களையும் என்ன பண்ணாரு அப்படிங்கறத சொல்றது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதை வந்து ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. பழக்கப்பட்ட ஸ்டோரி தான். அண்ணனோட தலைமையில வாழ்ற குடும்பம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிற அண்ணா எங்கேயோ போற மாதிரியாத்தா ஏன் மேல ஏறாத்தாங்கிற மாதிரி குடும்பத்துல இருக்கிற ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் வம்ப வேலை கொடுத்து வாங்குறது அண்ட் நம்பிக்கை துரோகம், பெண்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனைகள், கேங்ஸ்டர் லைஃப் அண்ட் வடச்சென்னை ஏரியான்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை ஒன்னா ஃபியூஷன் பண்ண விதமா தான் இந்த படத்துடைய ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. சோ கதை புதுசு இல்லனாலுமே இதை பிரசன்ட் பண்ண விதம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. லிட்டரலி இந்த படம் பார்க்கும்போது ஒருவேளை இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் எடுத்துருப்பாரோ ஆர்எல்ஸ் மாரி செல்வராஜ், செல்வராகவன், அப்படி இல்லைன்னா அருண் மாதேஸ்வரன்ங்கிற மாதிரி ஏகப்பட்ட டைரக்டர்ஸ் மைண்டுக்கு வந்தாங்க. ஆக மொத்தத்தில் நம்ம தனுஷோட டைரக்ஷனுங்கிற மாதிரி இல்ல, நம்ம தலைவன் யார்கிட்டலாம் ஒர்க் பண்ணாரோ அவங்களோட தழுவல் வந்து இந்த படத்துல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்டோரி போகிற விதம் வெற்றிமாறன் ஸ்டைல்ல அண்ட் கலர் கிரேடிங் வந்து செல்வராகவன் அண்ட் மாரி செல்வராஜ் ஸ்டைல்ல வந்து இருக்கும். ஈவன் படத்தோட எண்டில் அந்த லாரியில 2 பேரும் போகும்போது வர டைட்டில் கார்டுலாம் பாத்தீங்கன்னா ஆடுகளம் படத்துல வந்த மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து நெகட்டிவ்லாம் கிடையாது. பிகாஸ் நம்ம தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆக்ஷன் பேக்டு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் வேற. ஏற்கனவே பவர் பாண்டின்னு சொல்லி லவ் காமெடி கலந்த ஒரு ஃபீல் குட்டான ஃபேமிலி மூவி ஒன்று டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் இப்ப ராயனுங்கிற இந்த ஆக்ஷன் மூவி. சோ புதுசா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கிறனால இதை நெகட்டிவா சொல்ல தோணல, ஒரு பெஸ்ட் ட்ரைனே சொல்லலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. எங்கேயும் லேகெல்லாம் இல்லாம கதைக்குள்ள வேகமா போயிடுவாங்க. கொஞ்சம் விறுவிறுப்பா போகும். இன்டர்வல் போர்ஷன்ஸ் கூட சும்மா வெறித்தனமா இருக்கும். பட் அப்படியே நீங்க செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா டேய் என்னடா இது அப்படிதான் இருந்துச்சு. பிகாஸ் கதை எதை நோக்கி போகுதுன்னே புரியாது. மெயின் வில்லன்னு சொல்லி நம்ம எஸ்ஜே சூர்யாவை காட்டுறாங்க. பட் அங்க அவருக்கான வில்லனிசம் இல்ல. ட்விஸ்ட் கொடுக்கிற விதமா 2 தம்பிங்களும் வில்லன் பக்கம் போறாங்க. அண்ட் தங்கச்சிக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. அதனால வில்லனை கொல்றதுங்கிற மாதிரி தான் வச்சிருப்பாங்க. அந்த வகையில வில்லனுக்கான முக்கியத்துவம் அந்த இம்பாக்ட் வந்து இங்க அதிகமா இல்ல. அண்ட் ஆல்சோ யார் சரியான வில்லனுங்கிறதையும் சொல்லி இருக்க மாட்டாங்க. எஸ்ஜே சூர்யா மெயின் வில்லனா இருந்தாலும் அவர் தாண்டி இந்த படத்துல நிறைய கேரக்டர் வந்து நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணுது, இன்க்ளூடிங் ஹீரோவோட தம்பிங்களும் தான். சோ செகண்ட் ஹாஃப்ல இவ்வளவு குழப்பம் இருந்தாலும் ஸ்டில் இதுலயும் எந்த ஒரு லேகும் இல்லாம தான் போச்சு. பட் என்னன்னா ஒரு ப்ராப்பரான எண்டிங் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படம் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற எந்த ஒரு ஃபைனல் மெசேஜும் இருந்திருக்காது. ஈவன் எமோஷனல் கனெக்ட் கூட எங்கேயும் ஒர்க் ஆகல. சோ ஸ்டோரி வந்து பிரெடிக்டபிள் தான். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத ஈஸியா கெஸ் பண்ண முடியும். அந்த வகையில செகண்ட் ஹாஃப் இந்த படத்துக்கு ஒரு சின்ன நெகட்டிவா இருந்தாலும் இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவே காஸ்டிங் தான். நடிப்பின் அசுரன் நம்ம தனுஷ் இந்த படத்துல காட்டவராயனுங்கிற ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. அண்ட் அவர் தான் இந்த படத்துடைய டைரக்டரும் கூட. மூத்த அண்ணனா குடும்பத்தை பாத்துக்கிறனாலயோ என்னன்னு தெரியல, தலைமை எல்லா சீன்லயும் ரஃப் அண்ட் டஃபாவே இருப்பாப்ல. ஈவன் சின்னதா ஒரு விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே விட்டுருப்பாங்க. அதாவது தனுஷ் வந்து ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ண மாதிரியோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் அவரை டீல் பண்றதா இருக்கட்டும் அண்ட் அவர் மத்தவங்க கிட்ட பேசுறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோர் ஷேடோவிங்கா தான் காட்டியிருப்பாங்க. மேபி இதை வச்சு இந்த படத்துக்கு ஒரு ப்ரீக்வல் எடுக்கலாம். நிறைய இடங்கள்ல இந்த படம் சீக்வலா டேக் டவுன் பண்ற மாதிரியும் செட் பண்ணி இருக்காங்க. தலைவன் வந்து டைரக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணனாலயோ என்னன்னு தெரியல, இந்த படத்துல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்ட் டான்ஸ்ல வந்து அவருடைய இன்வால்வ்மெண்ட்டை பக்காவா கொடுத்திருப்பாரு. ஒரு பக்கம் நடிப்பின் அசுரன் நம்ம தனுஷ்னா, இன்னொரு பக்கம் நடிப்பின் அரக்கன் நம்ம எஸ்ஜே சூர்யா. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் இங்க கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அவர் ஹை பிச்சில் பேசுறதுலாம் ரொம்ப இம்பாக்ட்
இன்டேரக்டா ரசிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். பட் இங்க அது கொஞ்சம் குறைவா தான் இருக்குது. ஸோ அவருடைய கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இல்ல, கொஞ்சம் சேலஞ்சிங்கா கொடுத்திருந்தா தலைவன் தெறிக்க விட்டுருப்பான். அதை ஃபாலோ பண்ணி சந்தீப் கிஷான் தனுஷோட தம்பியா முத்துவேல் ராயனுங்கிற கேரக்டர் பிளே பண்ணுவாரு. பயபுல இவ்வளவு நாளா எங்கேயா இருந்த அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ்ல தூள் கிளப்பி இருப்பாரு. அண்ட் இவருக்கு பேரா அபர்ணா பாலமுரளி வராங்க. சூரரை போட்டுல பொம்மி அந்த கேரக்டர்ல வந்து வாழ்ந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்தாலும் இதுல திருப்பி அதே அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது உண்மையிலே நல்லா இருந்துச்சு பார்க்க. அதை தொடர்ந்து துஷாரா எல்லாருக்கும் தங்கச்சியா துர்காங்கிற கேரக்டர் பிளே பண்ணிருப்பாங்க. சந்தீப் கிஷானுக்கு அடுத்தது இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் அதிகமா பேசப்படும். இவங்களுக்கு ஸ்டன்ட் சீனும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவங்களுடைய கேரக்டர் மட்டும் தான் கொஞ்சம் எமோஷனல் கனெக்டடா இருந்திருக்கும். அண்ட் காளிதாஸ் ஜெயராம் மாணிக்கவேலுங்கிற கேரக்டர்ல ரெண்டாவது தம்பியா வந்திருப்பாரு. இதுல இவரை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ணல. இந்த படம்னு மட்டும் கிடையாது, நிறைய படங்கள்ல இவரை வந்து செட் ப்ராப்பர்ட்டியா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. விக்ரம்ல கூட தலைவன் வந்தா செத்தாங்கிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் இந்தியன் 2 அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் பாவ கதைகள் வெப் சீரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தலைவனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பீக் லெவல்ல இருக்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து இன்னும் ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி இந்த படத்துல இருக்கிற மத்த கேரக்டரான பிரகாஷ் ராஜ், செல்வராகவன், சரவணன் அண்ட் வரலட்சுமி எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் பக்காவா பிளே பண்ணிருப்பாங்க. யாருமே ஓவர் பிளே பண்ணிருக்க மாட்டாங்க. அதுல முக்கியமா நம்ம பிரகாஷ் ராஜ் தான். நிறைய இடங்கள்ல இந்த மனுஷன் நல்லவனா இல்ல இவரும் ஒரு வில்லனா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ பாசிட்டிவ்ல ஒரு பக்கம் கேஸ்டிங்னா இன்னொரு பக்கம் மியூசிக்கல். நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் தலைவன் ஒட்டுமொத்த படத்திலேயே சிங்கிளா இருந்து கோல் அடிச்சிருப்பாப்ல. எல்லா பாட்டுமே பார்க்கவும் கேட்கவும் நல்லா இருக்கும். வாட்டர் பேக்கெட் சாங்க மாண்டேஜா பிரசன்ட் பண்ணுது. அடங்காத அசுரன்ல எல்லாருமே ஆடுனது, முக்கியமா வில்லன் அதாவது மெயின் வில்லன் எஸ்.ஜே. சூர்யாவை இறங்கி ஆடி இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கிறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அண்ட் மாஸ்டர் பீஸான உசுரே அந்த போர்ஷன்லாம் வந்து உண்மையிலே கூஸ் பம்ப்ஸா இருக்குங்க. நிறைய இடங்கள்ல பிஜிஎம் ஒவ்வொரு சீன்ஸையும் சூப்பராவே எலிவேட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். சில பேர் இது நம்ம ரஹ்மானோட கம்பேக்னு சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் தலைவன் எப்பங்க போனாரு கம்பேக் கொடுக்கிறதுக்கு. சோ உண்மையிலேயே பி ஹானஸ்ட் மியூசிக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெர்ஃபெக்ட்டாவே ஒர்க் ஆகிருக்கு. அந்த வகையில இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது செட் ஆகாது. ஏ சர்டிஃபைடு வேற. முக்கியமா குழந்தைங்க இந்த படத்தை பார்க்க முடியாது. பிகாஸ் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ் அண்ட் வயலன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ தனுஷ் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த படம் வந்து செம்ம ட்ரீட்டா இருக்கும். ஏற்கனவே 25வது படமான விஐபில பிளாக் பஸ்டர் கொடுத்திருப்பாரு. அதை ஃபாலோ பண்ணி இப்ப இந்த 50வது படமான ராயன் அண்ட் ராவான ஆக்ஷன் ஃபிலிம் லைக் வடச்சென்னை, கர்ணன், அசுரன் இந்த மாதிரி படங்களை விரும்பி பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த வகையில இந்த படத்துக்கு நான் கொடுக்கிற ரேட்டிங் 5க்கு 3. therefore that's it. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தை பத்தின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நாளைக்கு உங்களை ஒரு புது வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை பை. see you.